புனித இறை வசனங்களோடு ஆரம்பி மறுமொழி நிகழ்வுகளை ஆரம்பித்து வைக்கும் முகமாக புனித இறை வசனத்தை ஓதி ஆரம்பித்து வைக்க நாங்கள் அன்போடு அழைப்பது செல்வி பாத்திமா ஃபஹமா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وطور سينين وهذا البلد العميق لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين صدق الله العظيم. கிராத்தினை ஓதி சென்ற செல்வி பாத்திமா ஃபஹமா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். அடுத்ததாக நாங்கள் இந்த இடத்திலே உரையாற்ற அழைப்பது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் அன்வர் வட்டார வேட்பாளர் சகோதரர் MHM ரிஸ்வி பி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் அவசரமாக உரையாற்றுமாறு வேண்டுகின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இங்கே வருகை தந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய பிரதி தலைவருமான அல்ஹாஜ் கலாநிதி MLA ஹிஸ்புல்லா சார் அவர்களே, அதேபோன்று எங்களுடைய வட்டார குழுவினுடைய தலைவர் சகோதரர் நௌஃபர் அவர்களே, அதேபோன்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய உயர்பீட உறுப்பினர்களில் ஒருவரான அல்ஹாஜ் ஆதம்பாவா JP அவர்களே, ஹிரா ஃபவுண்டேஷனுடைய செயலாளர் நாயகம் அஷேக் மும்தாஸ் மதனி அவர்களே, அதேபோன்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய மூத்த உறுப்பினர்களில் ஒருவரான பஷீர் நானா அவர்களே, ஏனைய உறுப்பினர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளே, அன்புக்குரிய தாய்மார்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலேயே எதிர்வரும் மாதம் 5ஆம் மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே இந்த அன்வர் வட்டாரத்திலே இருந்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக எனக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அதற்காக வேண்டி முதற்கண் அல்லாஹ்வுக்கும் அதற்கான வாய்ப்புகளை வழங்கிய எங்களுடைய கட்சியின் தலைமைகளுக்கும் இந்த நேரத்திலே நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே இந்த அரசியலிலே நான் போட்டியிட வேண்டும் அல்ல இந்த எலெக்ஷனிலே போட்டியிட வேண்டும் என்று நான் ஒருபோதும் நினைத்திருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நாட்டம் எனக்கு அதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. எமது கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்கள், பல சிரேஷ்ட உறுப்பினர்கள் எனக்கு இந்த தேர்தலின் போது நிற்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கை விடுத்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த பயணத்திலே நானும் இணைந்திருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாக்குகளை எங்களுக்கு அளித்து நீங்கள் ஆதரவு தருவீர்கள் என நான் பெரிதும் எதிர்பார்க்கின்றேன். உண்மையிலேயே இந்த அன்வர் வட்டாரத்தை பொறுத்தளவிலே கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் இந்த வட்டாரத்திலே வசிக்கின்ற ஒருவர்.
இங்கே இருக்கின்ற பள்ளிவாசலினுடைய செயலாளராகவும் அதே போன்று காத்தாங்குடி மட்மம அல்லமீன் மகாவித்தியாலயத்திலே நான் ஒரு ஆசிரியராகவும் கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். அந்த அடிப்படையிலே இந்த வட்டாரத்தை பொறுத்தளவிலே முழுமையாக என்னால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்ற எங்களுக்கு காணப்படுகின்ற பிரச்சனைகள் நிறையவே காணப்படுகின்றது. உண்மையிலேயே கரையோரத்தை அண்டிய ஒரு பகுதியாக இருப்பதனால் நிறைய வீதி பிரச்சனைகள், அதே மாதிரி வடிகான் பிரச்சனைகள், அதே போன்று இங்கே வறுமை கோட்டுகள் என்று வாழுகின்ற மக்கள் அதிகமாக காணப்படுகின்றார்கள் என்று நிறைய பிரச்சனைகள் இங்கே காணப்படுவதை என்னால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அவதானிப்பு அடிப்படையிலே தான் எமது எதிர்பார்ப்பு என்னும் துணைப்பொருளே பல்வேறு வேலை திட்டங்களை நாங்கள் தயாரித்து எங்களுடைய கட்சியினுடைய பிரதி தலைவர் கௌரவ அல்ஹாஜ் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா சார் அவர்களிடம் அதை காட்டி அதற்கான அனுமதியை பெற்றதன் பிற்பாடு நாங்கள் அதை ஒரு துண்டு பிரசுரமாக அடித்து இப்பொழுது நாங்கள் உங்கள் வீடுகளுக்கு நாங்கள் விநியோகித்து கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே எங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் உறுதிப்படுத்தப்படுகின்ற பொழுது சாருடைய ஆதரவோடு இந்த நகரசபை அதிகாரத்தோடு இணைந்ததாக அந்த வேலை திட்டங்களை நிச்சயமாக நாங்கள் செய்வதற்கு முயற்சி செய்வோம். அதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் தயாரித்து வைத்திருக்கின்றோம். உங்களுடைய ஆதரவையும் எங்களுக்கு தந்து உதவுமாறு நான் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அவசரமாக செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருப்பதனால் எனது பேச்சை நான் இத்தோடு நான் சுருக்கிக் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய சின்னமாகிய மரச்சின்னத்துக்கு உங்களது வாக்குகளை அளித்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு உங்களை அன்போடு கேட்டு நான் விடைபெறுகின்றேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிகவும் குறுகிய நேரத்திற்குள் சுருக்கமாக தனது வட்டாரத்தினுடைய பிரச்சனைகள் தொடர்பாகவும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பாகவும் உரையாற்றி சென்றிருக்கின்றார்கள் எமது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய அன்வர் வட்டாரத்துக்குரிய வெற்றி வேட்பாளர் எம்எச்எம் ரிஸ்வி அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாங்கள் அன்போடு உரையாற்ற அழைப்பது எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், அதேபோன்று கட்சியின் சிரேஷ்ட பிரதி தலைவர்களான தாஜ் மில்லத் அல்ஹாஜ் எம்எல்ஏ மிஸ்புல்லா சார் அவர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமிக்க உலமாக்களே, இந்த அன்வர் வட்டாரத்திற்காக நமது கட்சியின் சார்பிலே போட்டிடுகின்ற உங்கள் அன்புக்குரிய வேட்பாளர் சகோதரர் அன்வர் ரிஸ்வி பி அவர்களே, எங்களுடைய கட்சியினுடைய பட்டியல் வேட்பாளராக போட்டிடுகின்ற நமது கட்சியினுடைய ஒரு மூத்த போராளி மதிப்புக்குரிய ஆதம் பாபா ஹாஜியார் அவர்களே, அதே போன்று நமது கட்சியின் சார்பிலே நூரானியா வட்டாரத்திலே போட்டிடுகின்ற கட்சியினுடைய ஒரு நீண்ட மூத்த போராளி சகோதரர் ராசிக் ஹாஜியார் அவர்களே, நமது கட்சியினுடைய உயர்பட உறுப்பினர் மதிப்புக்குரிய அல்ஹாஜ் மௌலை மும்தாஸ் மதினி அவர்களே, அதே போன்று கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் என்னுடைய நண்பர் சகோதரர் மதிப்புக்குரிய பஷீர் ஹாஜியார் அவர்களே, அதே போன்று எங்களுடைய கட்சியினுடைய இன்னும் ஒரு மூத்த உறுப்பினர் மதிப்புக்குரிய நுலார் மௌலி அவர்களே, அதே போன்று கட்சியினுடைய ஒரு மூத்த உறுப்பினர் சகோதரர் போராளி ஆசிக் அவர்களே, இப்பிரதேசத்துக்கு உண்மையிலேயே இந்த தேர்தலை போட்டிடுவதற்கு நாங்கள் யோசித்து தீர்மானித்திருந்த சகோதரர் நௌஃபர் அவர்களே, உண்மையிலே அவர் அதை விரும்பாமல் இன்னும் ஒரு சகோதரருக்கு அது கொடுக்கப்பட வேண்டும் என்றுதான் அவர்தான் அதனை முன்மொழிந்து இந்த வட்டாரத்திலே சகோதரர் ரிஸ்வி அவர்களை போட வேண்டும் சென்றார்கள். அவர்களை விழித்தவனாக அதே போன்று நமது கட்சியினுடைய இங்கே இருக்கின்ற மற்ற முக்கிய சகோதரர்களே, மூத்த உறுப்பினர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ரிஸ்வி எங்களுடைய வேட்பாளருடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தவர்களே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அவசரமாக என்றால் பாகிஸ்தான் ஹை கமிஷனரை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அவர் 6:30க்கு தான் வருவதாக இருந்தது. இப்பொழுது வரும்போது சொன்னார் உந்தாச்சி மடம் தாண்டி வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே எந்த நிமிடமும் அவர் வந்து விடலாம். சரியில்லை, நான் அவரை சந்திப்பதற்கு போக வேண்டியிருக்கிறது. ஆகவே உண்மையிலேயே இந்த தேர்தல் களத்திலே நாங்கள் இந்த எங்களுடைய சகோதரர் ரிஸ்வி பிஏ ஒரு நல்ல படித்த பட்டதாரி, சமூக சேவை உணர்வு கொண்ட ஒருவர். வெறும் படித்தவர் மாத்திரமல்ல, படித்தவர் என்பதற்காக அல்ல, படித்தவரோடு சமூக சேவையில் உணர்வு கொண்ட ஒருவர், பள்ளிவாசனுடைய செயலாளராகவும் கடமைபுரிகின்ற ஒருவர், இப்படி பல சமூக பணிகளில் ஈடுபடுகின்ற ஒரு சகோதரர் என்பதால்
அவரையே போட வேண்டும் என்று நமது வட்டார மத்திய குழு தீர்மானித்தது. அவர்கள் எல்லோரும் கலந்துரையாடி அவரையே எங்களுக்கு தந்தார்கள். அவரை நாங்கள் சந்தித்து நான் பேசியபோது எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது. நல்ல ஒரு சமூக ஆர்வமுள்ள பிரதேச பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்கின்ற நல்ல உணர்வு கொண்ட ஒரு சவர் தந்தார்கள். நான் மிகவும் சந்தோஷம் அடைந்தேன். ஏனென்றால் இந்த அன்வர் வட்டாரம், நூரானியா வட்டாரம், இந்த பிரதேசங்கள் தான் இந்த காத்தாங்குடி நகர எல்லைக்குள் அதிகமான வேலைகள் தேவைகள் உள்ள ஒரு பிரதேசங்கள். அவை இதற்கு நல்ல ஆக்டிவான படித்த ஒரு நல்ல பெருமதியான ஒருவர் வேட்பாளராக வர வேண்டும். ஆகவே தான் சகோதரர் ரிஸ்வி அவர்கள் நாங்கள் நியமித்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பகுதியில் இருக்கிற எல்லா வீதிகளுக்கும் காப்பற்றிடுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. நாங்கள் உங்களுக்கு கடந்த தேர்தலில் சொன்னோம். அதன்படி இப்பொழுது டீன் ரோட், கபாலமின வீதி, கர்பலா வீதி, கடற்கரையோர வீதிகள் எல்லாம் இப்பொழுது காப்பட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹாஸ்டல் ரோட், ஸ்கூல் அந்த ஹாஸ்டலுக்கு பின்னால் இருக்கிற ரோட், இந்த க்ராஸ் ரோடுகள் நிறைய மிகுதியாக இருக்கிற ரோடுகளுக்கு நாங்கள் முந்த நாள் வெள்ளிக்கிழமை அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் இந்த வீதிகளை செய்வது கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் நீளமான காப்பட் வீதி விடுவதற்காக நிதி ஒதுக்கீட்டு செய்து மாகாண மத்திய அரசாங்கத்தின் மூலமாக உதவி பெற்று இப்பொழுது நாங்கள் செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டு டிசம்பருக்கு முள் இந்த விதிகள் செய்யப்பட வேண்டும். இப்படி நாங்கள் முடியுமானவரை இந்த வீதி பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு எல்லா நடவடிக்கையும் எடுத்திருக்கிறோம். சில பிரச்சனைகள் இருக்கிறது, அதில் நாங்கள் நிதி கண்டுபிடிக்க வேண்டும். இந்த வருடம் அது சாத்தியமாகாது. அடுத்த வருடங்களில் இன்ஷா அல்லாஹ் அதுக்கு நிதி ஒதுக்கீடு நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதே போன்று இருக்கிற வேறு பல பிரச்சனைகள் இருக்கிறது. சின்ன சின்ன பிரச்சனை இருக்கிறது, பிரச்சனை, குப்பால் இப்படி பிரச்சனை இருக்கா இல்லையா? இந்த பிரச்சனை நாங்கள் தீர்வு காணப்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த தேர்தலில் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நமது கட்சியிலே முஸ்லீம் காங்கிரஸ் மரச்சின்னத்திலே 10 வட்டாரத்திலும் 10 வேட்பாளர் நிறுத்தியிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், அப்படித்தானே? அதே போன்று இன்னும் 4 கட்சிகள் நமது சகோதரர்கள் நம்மோடு இணைந்து போட்டிடுகிறார்கள். கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு போட்டிடுறார்கள். அவர்களும் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் பந்து சின்னத்திலே, தாயக்கட்ட சின்னத்திலே, தராசு சின்னத்திலே, அடுத்தது இல்லை ஃபுட்பால் சின்னத்திலே நமது சகோதரர் போட்டிடுகிறார்கள். சரிதானே? ஆகவே நாங்கள் இந்த தேர்தலிலே காத்தாங்குடி நகர சபைக்கு 19 உறுப்பினர்கள் வருவார்கள். மொத்தம் நம்முடைய கட்சியிலிருந்து 10 பேர் தான் எடுக்கலாம், அதுக்கு மேலே எடுக்கலாது. ஒரு கட்சி 10 பேர் தான் எடுக்கலாம், ஆக கூடினது. அப்போ நம்முடைய கட்சி 10 வட்டாரத்திலையும் போட்டு 10 வட்டாரத்தையும் வெல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு தெரியும் தானே, போன முறை நம்முடைய ஊரில் 10 வட்டாரத்தை நான் வெண்டையா இல்லையா? நமக்கு கிடைச்ச சீட் 10 சீட் தான். தோத்தாக்களுக்கு கிடைச்ச சீட் எத்தனை சீட்? 8 சீட். ஒரு கட்டத்தில் ஒரு மெம்பர் மாறிட்டார். ஒரு பிரச்சனை அவரை நீக்கின, கட்சியோட பிரச்சனை நீக்கினோம். அவர் அங்கே போயிருந்தோம் 9 நம்மளோட பட்ஜெட்டே தோக்கடிக்க பார்த்தாங்க. நல்ல காலம் உளுந்தடிச்சு அவர் விலைக்கு போட்டு வேற பொம்பளையோட போட்டு தான் பட்ஜெட்டை பாஸ் பண்ணினது. இந்த முறை 19 பேர் காத்தாங்குடியில் மெம்பர் மாதிரி. ஏனெண்டா ஓட்டு கூட்டிட்டு நம்மளோட ஊருக்கு இப்போ நாம முஸ்லீம் காங்கிரஸ் மொத்த ஊரும் போட்டு அழிஞ்சது தான் நமக்கு எத்தனை கிடைக்கும்? 10 தான் கிடைக்கும். அவங்க எடுக்க 2000-3000 ஓட்டுக்கு 9 சீட் எடுத்துருவாங்க. அங்கே 9, நம்மள்கிட்ட 10. நம்மளோட ஒரு ஆள் அங்கே போனாரண்டா என்ன நடக்கும்? 10-9 10 வட்டாரம் வெண்டா மிச்சம் 9 பேர் ஆள் இருக்கும். அவங்கள்ட்ட ஆட்சி போயிடும். இதுதான் சட்டம். அப்போ நாம் விடலாம், அதுக்கு விடக்கூடாண்டு தான் எல்லாரும் நாங்கள் உண்டு சேர்ந்து. சரிதானே? முஸ்லீம் காங்கிரஸில் இருக்க 10 பேர், அது 10 வட்டாரத்தில் அவதாம் அல்ஹம்துலில்லாஹ் 10 வாரத்திலையும் வெல்லுவா இன்ஷா அல்லாஹ். 10 வட்டாரத்தில் நம்ம கட்சிக்காரர். அதுக்கு வெளியில் 4 கட்சியில் 6 பேரை போட்டிருக்குது. அவர் வருவாள சில வேலை வந்தால் நீங்கள் என்ன சார் மரத்தானே போட சொன்னாண்டு நின்றுவீங்களே. அவங்களுக்கு எல்லாருக்கும் போடுறல்ல, அவங்களுக்கு 1-2 பேர் சொந்த குடும்பத்தாக்கள் போடுவார். சரிதானே? வட்டாரத்தாக்கள் நீங்கள் இவரு தான் போடுற. அவர்களும் கேட்கா, நம்மளோட தான் சேர்ந்து கேட்கா. பந்து சின்னத்தில் கேட்காங்க, பந்திரிக்கை தாயக்கட்டை அதில் கேட்கா. ஒரு ஆள் 2 ஆள் கேட்காரு. தராசில் நம்மளோட ரவுஃப் ஹாஜியாரும் தௌஃபிக் ஹாஜியாரும் கேட்காரு. தராசி சின்னத்தில், கங்காரோ சின்னத்தில் என்ஜினியர் ரியாஜும் மற்ற இன்னொரு சக்கீல் அர்ஷாத் எங்களோட பெரிய வர்த்த பெருமரும் கேட்காங்க. இப்படி ஆக்களை போட்டிருக்கேன் நான்.
நாம் 10 வட்டாரத்திலையும் உண்டு. அவர்களும் 800 ஓட்டு எடுத்தா காணும் ஒரு மெம்பராக வர்றதுக்கு. அவர்களும் 6 பேரும் வந்தால் நம்மளோட கட்சியில் 16 பேர் இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ 3 பேர் தான் அங்கே தோத்தாக்கள் இருப்பா. சரிதானே? அப்போ நம்ம அவளை வழக்கமாக நம்மளை இருக்கிற கூட்டம் இருக்குதா இல்லையா? காலங்காலமாக இதுக்கிறான் வேலை. ஓகே. அப்போ ஆகவே இந்த 19 பேர் 16 பேர் சேர்ந்து நம்மளோட ஆட்சியை நம்ம செய்ய போகிறோம். அதுக்காகத்தான் இந்த தேர்தலில் எல்லாரும் ஒன்றுபடணும். இங்கே போட்டுடுவாங்க வேறு கட்சிக்காரர்கள், அவங்க வெள்ளையிலுமா யாரும் வெள்ளை இல்லாது, கிட்ட நெருங்கையுமே இல்லாது, 200-300 ஓட்டு எடுப்பாங்க. அப்படித்தானே? யாரும் வெள்ளை இல்லாது. ஆக வெல்லக்கூடிய இந்த ஊரை நாம கட்டி எடுப்போம்னா இல்லையா? உங்களுக்கு தெரியும் பாருங்க, ஆயிரக்கணக்கில் வெளியூர் சனம் வருது. இப்போ ஊருக்கு வருதா இல்லையா? 50,000க்கு மேலே சனம் வந்திருக்கு இந்த 2-3 நாள் ஊருக்கு வந்திருக்காங்க வெளியூர்ல இருந்து. சரி, அப்போ அந்த இப்படி வார மக்களுக்கு சாப்பாடு இல்லை, வாகனங்கள் போட வசதி இல்லை, தங்குறதுக்கு ஹோட்டல் இல்லை, ரூம் இல்லை, டாய்லெட் இல்லை, தண்ணி இல்லைன்னு பிரச்சனை. அப்படி போகலாமா? இனிமேல் நம்மளோட ஊருக்கு வராக்களுக்கு போகக்கூடாது. அதுக்கான திட்டமிடல், அதற்கான ஒழுங்குகள், வாகன பார்க்கிங் வசதி, டாய்லெட் வசதி, வந்தாங்க தங்குற வசதி, இதோ விடிய ஹோட்டலோடைய சாப்பாடு இருக்கணும், அதுக்கு தேவையான ஒழுங்குகள் செய்யணும். இது எல்லாத்தையும் செய்ய வேண்டிய யார கடமை? எந்த கடமையா? இல்லை, நகரசபையோட வேலை இது. அதுக்குத்தான் நகரசபைக்கு 16 பேரை கொண்டு வந்து எல்லாருக்கும் மக்களுக்காக பொறுப்பு கொடுத்து எல்லாரும் கமிச்சு போட்டு தேவையான காசை மட்டும்தான் நாம கொடுக்குறேன். அப்படித்தானே? எல்லாம் நம்மளால செய்யலாது. ஆகவே தான் இன்ஷா அல்லாஹ் வாரம் 5 வருஷம் அல்லாஹ்வோட உதவியோட நாமளும் அதிகாரத்தில் இருக்கோம். நகரசபையும் முழு அதிகாரத்தையும் எடுத்து, மொத்த அதிகாரத்தையும் எடுத்து, பலத்தையும் எடுத்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதுக்கு பிறகு நம்மளோட ஊரில் எந்த பிரச்சனையுமே செய்யப்படாது, இருக்கப்படாது. காப்பட்டு ரீதியாக இருக்கணும். முழுதும் கிடைக்கி ரோட்டை வெளியூராக தான் என்ன சொல்லுவார் நம்மளோட ஊரை பற்றி. நான் அவசரமாக போனேன், ஆரப்பத்தைக்குள்ளால் தாண்டி வந்துட்டார் அவர் ஹை கமிஷனர். ஆக இன்ஷா அல்லாஹ் நான் இன்னொரு கூட்டத்துக்கு வருவேன். சரிதானே? வந்து பேசுவேன் உங்களோட. என்ன தயவு செய்து நீங்கள் மன்னிச்சுக்கொள்ளணும். எல்லாரும் ஒன்று சேருங்க. நம்மளோட கட்சிக்கு வாக்களித்தா மட்டும்தான், அல்ல நம்மளோட சேர்ந்தாக்களுக்கு வாக்களித்தா மட்டும்தான் நம்மளோட ஊரை முன்னேற்றலாம். இந்த அறிக்கிறார்கள் யாராலையும் ஒன்றும் செய்யலாது. இதை வைக்க நம்மளோட அல்-அக்ஸா பள்ளிக்கு முன்னால் நம்மளோட முதலாவது பொதுக்கூட்டம் இருக்கு. வாங்க எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் அங்கே நம்ம தெளிவாக பேசுவோம். சரிதானே? ரைட். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமா சேர்ந்து நம்மளோட சோதரர் ரிஸ்வி பிஏரை வெற்றியை உறுதிப்படுத்தணும், நம்மளோட கட்சியை வெற்றி உறுதிப்படுத்தணும் என்று கேட்டு விடைபெற. அஸ்ஸலாமு அலைக்கும். வாரம் போயிட்டான்.